சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு எதிரான 11 குற்றச்சாட்டுகளும் நிரூபணமாகி உள்ளதாக வழக்கை விசாரித்த சென்னை மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி தீர்ப்பளித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு ஜூன் 2ஆம் தேதி தண்டனை வழங்குவதாக மகளிர் நீதிமன்றம் அறிவித்துள்ளது. அதுவரை ஞானசேகரனை நீதிமன்ற காவலில் வைக்க வேண்டும் என மகளிர் நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டுள்ளார். தனக்கு 8 வயதில் மகள் மற்றும் மகன்கள் இருப்பதால் குறைந்தபட்ச தண்டனை வழங்க கோரி நீதிபதியிடம் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் முறையிட்டார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் கொடுஞ்செயல் புரிந்த அவனுக்கு கருணையே காட்டாமல் அதிகபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என அரசு தரப்பில் வாதிடப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 5 மாதங்களில் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி புகார் அளிக்கப்பட்ட இந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து சென்னை மகளிர் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கை விரைந்து விசாரித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. மாணவிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நீதிமன்றமும் காவல்துறையும் 5 மாதங்களில் நீதியை பெற்றுத் தந்திருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். குற்றங்களின் கூடாரமாக அரசை நடத்தி அவதூறுகளை அள்ளி தெளித்து மலிவான அரசியல் செய்ய துடித்த எதிர்க்கட்சியினரின் எண்ணம் தவிடுபொடியாக்கப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். குற்றம் நடக்கக்கூடாது, நடந்தாலும் எந்த குற்றவாளியும் தப்பிவிடக்கூடாது என்பதை காவல்துறையினரிடம் தொடர்ந்து கூறி வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தள பதிவில் சட்டத்தின் நீதியையும் பெண்கள் பாதுகாப்பையும் எந்நாளும் உறுதி செய்வோம் என முதல்வர் சூளுரைத்துள்ளார். மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரன் குற்றவாளி என்ற தீர்ப்புக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வரவேற்பு அளித்துள்ளார். யார் அந்த சார் என்ற கேள்வி மட்டும் இன்னும் அப்படியே இருப்பதாகவும், காலம் காட்சிகள் மாறும்போது அந்த சார் யாராக இருந்தாலும் கூண்டேற்றப்படுவார் என்றும் உறுதியளித்துள்ளார். ஞானசேகரன் வீட்டு படுக்கையறையில் அமர்ந்து பிரியாணி சாப்பிடும் அளவிற்கு நெருக்கமாக இருந்த அமைச்சர் மற்றும் சென்னை துணை மேயர் இந்த வழக்கில் விசாரிக்கப்படாதது ஏன் என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கிறார். எஸ்ஐடியில் பணியாற்றிய டிஎஸ்பி ராகவேந்திரா ரவி ராஜினாமா செய்தது ஏன் எனவும் அவர் வினவியிருக்கிறார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வழக்கில் 157 நாட்களில் தீர்ப்பை பெற்றுக் கொடுத்திருப்பதாக திமுக எம்பி கனிமொழி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். இபிஎஸ் ஆட்சியில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கை நடத்திய லட்சணத்தையும் குற்றவாளிகளுக்கு துணை போனதையும் நாடு அறியும் என்றும் அவர் சாடியிருக்கிறார். அடுத்தவர் உழைப்பில் ஸ்டிக்கர் ஒட்டிக் கொள்வது என்பது திமுக குடும்பத்தின் டிஎன்ஏவில் கலந்தது என அதிமுக விமர்சித்துள்ளது. பாலியல் வழக்கின் தீர்ப்பை தங்களுக்கு கிடைத்த வெற்றி போல சித்தரித்து கனிமொழி அறிக்கை வெளியிட்டிருப்பதாகவும் அதிமுக பதிலடி கொடுத்துள்ளது. ஞானசேகரனை குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது ஆறுதல் தருவதாக அன்புமணி ராமதாஸ் கருத்து தெரிவித்திருக்கிறார். மேலும் ஞானசேகரனுக்கு துணை போனவர்களையும் கண்டறிந்து தண்டிக்க வேண்டும் எனவும், குற்றத்தை மூடி மறைக்க அரசும் காவல்துறையும் முயற்சித்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். ஞானசேகரன் வழக்கில் 5 மாதத்தில் தீர்ப்பு வந்ததற்கு காவல்துறைதான் காரணம் என முதலமைச்சர் கூறுவது பச்சை பொய் என தவிக தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார். பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்க தவறிய செயல்திறனற்ற அவல ஆட்சி இது எனவும் விஜய் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். சட்ட நடைமுறையோ விசாரணை நடைமுறையோ தெரியாத இபிஎஸ் ஒரு அரைவேக்காடு என அமைச்சர் ரகுபதி காட்டமாக தெரிவித்திருக்கிறார். சிறப்பு விசாரணை குழு சிறப்பாக செயல்பட்டது என்றால் காவல்துறை சிறப்பாக செயல்பட்டது என்பதுதான் பொருள் எனவும் அவர் பதிலளித்திருக்கிறார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. மேலும் இது அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளுக்கு 29 மற்றும் 30ஆம் தேதிகளில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரியில் மிக கனமழையும், திண்டுக்கல், திருப்பூரில் கனமழையும் பெய்யலாம் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது.
சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று 480 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 71,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிராம் தங்கத்தின் விலை 60 ரூபாய் குறைந்து 8,935 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் கிலோ 1,11,000 ரூபாய்க்கும் கிராம் 111 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. கச்சத்தீவை மீட்பதே தமிழ்நாட்டு மீனவர்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னையில் மீனவர் நலன் மற்றும் மீன்வளத்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் பேசிய அவர், மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமைகளை காக்கவும் அவர்களின் கண்ணீரை துடைக்கும் அரசாகவும் திமுக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக கூறினார். சென்னை திருவொற்றியூரில் மீனவர் நலத்துறை சார்பில் 426 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் துறைமுகங்கள், மீன் இறங்கு தளங்கள், மீன் விதைப்பண்ணை திறக்கப்பட்டது. மகளிர் கூட்டுக்குழுக்களுக்கு நுண்கடன் வழங்கும் அலைகள் திட்டத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். மாநிலங்களவை தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியலை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். அதில் தற்போதைய எம்பியான வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, சேலம் எஸ்.ஆர். சிவலிங்கம் ஆகியோருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் மாநிலங்களவை வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ள நிலையில் அதில் மக்கள் நீதி மய்யத்திற்கு ஒரு சீட் ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவுக்கு கடந்த தேர்தலில் எம்பி சீட் வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை சீட் மறுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்திற்கு உள்ளே மட்டுமல்ல, மக்களின் குரலாக வைகோ ஒலித்துக் கொண்டே இருப்பார் என மதிமுக எம்பி துரை வைகோ திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். மேலும் 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணியில் தொடர்வோம் என்றும் அவர் உறுதியளித்திருக்கிறார். புதுச்சேரியில் மதுபானங்களின் விலை உயர்வு நடைமுறைக்கு வந்ததாக காவல்துறை அறிவித்திருக்கிறது. பீர் வகைகள் 30 ரூபாய் வரையும், பிராந்தி, விஸ்கி, ஒயின் உள்ளிட்ட மதுபானங்களின் விலை லிட்டருக்கு 50 முதல் 325 வரையும் விலை உயர்ந்ததாக கூறப்படுகிறது. சென்னையில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட 75 வயது முதியவர் உயிரிழந்து விட்டதாக தகவல் வெளியாக இருக்கிறது. மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது வழியிலேயே முதியவர் உயிரிழந்து விட்டதாக கூறப்படுகிறது. உலக பட்டினி தினத்தை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக சென்னை திருவான்மியூரில் சமபந்தி விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த சமபந்தி விருந்திற்கு காலை 11 மணிக்கு வருவதாக கூறிய தவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் பிற்பகல் 2 மணியான பின்பும் வராததால் பொதுமக்கள் காக்க வைக்கப்பட்டனர். மொழி குறித்து பேசுவதற்கு அரசியல்வாதிகளுக்கு தகுதியில்லை என கமல்ஹாசன் தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழி குறித்து கமல் பேசிய கருத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் வரலாற்று ஆய்வாளர்களும் மொழியியல் நிபுணர்களும் ஆய்வு செய்யட்டும் என கமல் கருத்து தெரிவித்திருக்கிறார். கன்னட மொழி குறித்த பேச்சுக்கு கமல்ஹாசன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கர்நாடக அமைச்சர் சிவராஜ் வலியுறுத்தியுள்ளார். கமலுக்கு எதிராக கர்நாடகாவில் போராட்டங்கள் வலுத்து வருகிறது. இதுகுறித்து கருத்து தெரிவித்த அமைச்சர் சிவராஜ், கமல் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் தக் லைஃப் படத்தை தடை செய்ய வேண்டும் என மிரட்டல் விடுத்துள்ளார். அன்னை தமிழ்தான் அகில உலகின் மூத்த மொழி என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து தனது எக்ஸ் வலைதளத்தில் கருத்து தெரிவித்திருக்கும் அவர், தமிழ் மொழியின் முதுமையை உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கும் நிலையில் அது குறித்த சர்ச்சைகள் கண்டிக்கத்தக்கவை எனவும் பதிவிட்டிருக்கிறார். தமிழ்தான் திராவிட மொழிகளின் தாய் என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து தெரிவித்திருக்கிறார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மொழியியல் வல்லுநர்கள் உறுதிப்படுத்தி இருப்பதை சுட்டிக்காட்டி கமலுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இதனை கன்னடம், மலையாளம் பேசுபவர்கள் ஏற்க தயங்கலாம், ஆனால் வரலாறுதான் எனவும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். கர்நாடகாவில் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் சரக்கு வேன் ஓட்டுநரை மர்ம நபர்கள் அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவத்தால் 5 தாலுகாக்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இருசக்கர வாகனத்தில் வந்த 2 மர்ம நபர்கள் அப்துல் ரஹீம் என்பவரை அரிவாளால் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஆட்டோ மீது பேருந்து மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். கலீலாபாத் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட காண்டை பகுதியில் முண்டேர்வா காண்டர் சாலையில் புத்தா கிராமத்தைச் சேர்ந்த குடும்பத்தினர் ஆட்டோவில் வீடு திரும்பிய போது அந்த வழியே பக்கவாட்டில் அதிவேகமாக வந்த பேருந்து ஆட்டோவில் மோதியது.
உத்தரப்பிரதேசத்தில் காசியாபாத் மாவட்டத்தில் குற்றவாளியை கைது செய்ய முற்பட்ட போது கான்ஸ்டபிள் கொல்லப்பட்ட சம்பவத்தில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். காதிர் என்ற குற்றவாளியை கைது செய்ய சென்ற காவல் அதிகாரிகளை அவனது கூட்டாளிகள் தாக்கியதில் கான்ஸ்டபிள் தேஷ்வால் என்பவர் உயிரிழந்தார். தவில் இசைக்கான தனது பங்களிப்பை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருப்பேன் என பத்மஸ்ரீ விருது பெற்ற தவில் இசைக்கலைஞர் பி தட்சிணாமூர்த்தி மகிழ்ச்சியோடு தெரிவித்திருக்கிறார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தவில் இசைக்கென்று மத்திய அரசின் உதவியோடு ஒரு பயிற்சி பள்ளியை நிறுவி இளம் தலைமுறையினருக்கு தவில் இசையை கற்றுக் கொடுப்பேன் என்றும் கூறினார். இந்தியாவில் இதுவரை 1010 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. தொற்று பாதிப்பால் கடந்த 10 நாட்களில் 6 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகபட்சமாக கேரள மாநிலத்தில் 335 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் கொல்லத்தில் வீடு கட்டும் பணியின் போது தவறி விழுந்த தொழிலாளி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய காட்சிகள் வெளியானது. 2வது மாடியில் இருந்து தவறி விழுந்த அவரை கீழே இருந்த ஒப்பந்ததாரர் சுதாரித்துக் கொண்டு கையால் பிடித்து காப்பாற்றினார். ஆர்த்தி ரவி குறித்து ஆபாசமாகவும் தவறாகவும் பேசி வரும் பாடகி சுசித்ரா மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஆர்த்தியின் தந்தை கிருஷ்ணமூர்த்தி விஜயகுமார் சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். அதில் தனது மகள் மற்றும் மனைவியின் கண்ணியத்தையும் தனி உரிமையையும் பாதிக்கும் வகையில் வீடியோ வெளியிட்டுள்ள சுசித்ரா மீது காவல்துறையினர் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையில் மின்சார வாகனங்களுக்கு சார்ஜிங் நிலையம் அமைக்க முதற்கட்டமாக 9 இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. டி நகர், பெசன் நகரில் தலா 2 இடங்கள், மெரினா, மயிலாப்பூர், அண்ணா நகர், அம்பத்தூர், செம்மொழி பூங்காவில் தலா ஓரிடத்திலும் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 13 கிலோமீட்டர் நீளம் கொண்ட சென்னை மெரினா கடற்கரையில் ரோப்கார் வசதிக்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டு வருவதாக சென்னை மேயர் பிரியா தெரிவித்திருக்கிறார். அறிக்கை கிடைத்த பின்னர் அடுத்த கட்ட பணிகள் தொடங்கும் எனவும் அவர் கூறியிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி KR ஸ்ரீராமை ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்ய கொலிஜியம் பரிந்துரை செய்திருக்கிறது. ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக உள்ள MM ஸ்ரீவத்சாவாவை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக பணியிட மாற்றம் செய்யவும் கொலிஜியம் பரிந்துரைத்திருக்கிறது. சென்னை ஐசோஸ் பகுதியில் சிறுவனுக்கு சுன்னத் சிகிச்சை செய்த மருத்துவர் மீது 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24ஆம் தேதி வாய்ப்புண் சிகிச்சைக்காக சென்ற அந்த சிறுவனுக்கு மருத்துவர் முகமது உவைசி தவறாக சுன்னத் செய்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து மருத்துவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சென்னையில் முகத்தில் குத்துவிட்ட போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளரை கண்டித்து கண்டெய்னர் லாரியை சாலையிலேயே ஓட்டுநர் நிறுத்தியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அபாயகரமான இடத்தில் யூ-டர்ன் போட்டதோடு தங்கள் மீது ஏற்றுவதைப் போல வந்ததால் தாக்கியதாக போலீசார் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். சென்னை மதனந்தபுரத்தில் கட்டுமான தொழிலாளர்கள் தங்கியிருந்த குடிசை வீட்டில் சிலிண்டர் வெடித்து பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சிலிண்டர் வெடித்த அதிர்வில் அடுத்தடுத்து இருந்த 5 வீடுகளும் சேதமடைந்த நிலையில் தீ விபத்தில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக மாநிலங்களவை MP வேட்பாளர்கள் பட்டியலை கட்சி தலைமை வெளியிட்டுள்ளது. திமுக சார்பில் வழக்கறிஞர் வில்சன், கவிஞர் சல்மா, SR சிவலிங்கம் ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். எஞ்சிய ஒரு சீட் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு திமுக சார்பில் ஒதுக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி நகராட்சி அலுவலகத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தரையில் அமர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொன்னேரியில் 3 குப்பை எல்லும் பேட்டரி வாகனங்கள் களவு போனது குறித்து நகர்மன்ற கூட்டத்தில் உரிய பதிலளிக்காததால் போராட்டம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. சென்னை வியாசர்பாடி தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிய தாவேக பெண் நிர்வாகிகளை தாக்கியது எதேச்சதிகாரத்தின் உச்சம் என சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். நிற்கதியாய் நிற்கும் மக்களுக்கு இக்கட்டான நேரத்தில் உதவி செய்ததை தடுத்து நிறுத்தி காவல்துறை தாக்கியது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார். பாம்பன் மற்றும் தூத்துக்குடியில் 3ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்ற வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மன்னார் வளைகுடாவை ஒட்டிய தெற்கு தமிழக கடற்கரையில் மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். ஆயக்காரன் புலம் பகுதியை சேர்ந்த பிரவீன்குமார் வேதாரண்யத்தில் இருந்து ஆயக்காரன் புலத்திற்கு செல்லும் போது எதிரே வந்த இருசக்கர வாகனம் மோதி பலத்த காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஊட்டி கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் தவளைமலை சாலையில் ஆபத்தான நிலையில் 2 பாறைகள் விழும் நிலையில் இருப்பதால் கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் ரெட் அலர்ட் இருப்பதால் உதகை, கூடலூர், குந்தா பகுதிகளில் உள்ள அனைத்து சுற்றுலா தலங்களும் தற்காலிகமாக மூட மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு உத்தரவிட்டிருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே வீடு கட்டுமான பணியின் போது தண்ணீர் தொட்டிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கியிருந்த நீரில் மூழ்கி 2 குழந்தைகள் உயிரிழந்தனர். வேலம்பட்டு பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனின் குழந்தைகளான பிரீத்திசா மற்றும் ஈஸ்வர் பள்ளத்தின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பொள்ளாச்சி அருகே கோபாலபுரம் பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து துறை சோதனை சாவடியில் கணக்கில் வராத 66,000 ரூபாயை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைப்பற்றினர். சரக்கு வாகனங்களிடம் லஞ்சம் வாங்குவதாக வந்த புகாரை அடுத்து சோதனை சாவடியில் ரெய்டு நடத்திய லஞ்ச ஒழிப்பு போலீசார் மோட்டார் வாகன ஆய்வாளர் தமிழ்ச்செல்வி, உதவியாளர் சிவகுருவிடம் விசாரணை மேற்கொண்டனர். சென்னை அபிராமபுரம் கிரீன்வே சாலையில் உள்ள சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது. இதையடுத்து வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பநாய் துணையுடன் இபிஎஸ் வீட்டில் போலீசார் தீவிர சோதனை நடத்தினர். நீண்ட சோதனைக்கு பின்னர் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என தெரிய வந்தது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பலத்த காற்றுடன் பெய்த மழையால் சாலையில் மின் கம்பங்கள், மரங்கள் விழுந்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனால் பூம்பாறை, மன்னவனூர், கிலாவரை, கவுஞ்சி உள்ளிட்ட கிராமங்களுக்கு செல்லும் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதியடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாலாறு பொருந்தலாறு அணையில் இருந்து பாசன நிலங்களுக்கு விவசாய பயன்பாட்டிற்காக 120 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று 2ஆம் போக பாசன வசதிக்காகவும் மக்களின் குடிநீர் தேவைக்காகவும் நீர் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் அம்மை நாயக்கனூரில் நக்கம்பட்டி சாலையோரம் வசித்து வரும் பொதுமக்கள் பட்டா வழங்க கோரி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வட்டாட்சியர் விஜயலட்சுமி அழைத்து பேசியதை அடுத்து கோட்டாட்சியர் சக்திவேலிடம் கோரிக்கை மனு அளித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே இலங்கை தமிழர் வீட்டின் பூட்டை உடைத்து பீரோவில் இருந்த 15 பவுண்ட் தங்க நகை மற்றும் 30,000 ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இலங்கை தமிழரான மேகலா குடும்பத்துடன் வேளாங்கண்ணி கோவிலுக்கு சென்றுவிட்டு மீண்டும் வீடு திரும்பிய போது கொள்ளையடிக்கப்பட்டது தெரிய வந்தது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் வீடுகள் நெருக்கமாக இருக்கும் பகுதிகளை குறிவைத்து கொள்ளையர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். குரங்கு போல வீட்டுக்கு வீடு தாவி சென்று பூட்டை உடைத்து தங்கம், வெள்ளி நகைகளை கொள்ளையடிக்கும் கும்பலில் சிசிடிவி காட்சிகளும் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் உள்ள 100 அடி கொள்ளளவு கொண்ட பில்லூர் அணை அதன் முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி அணையில் இருந்து வினாடிக்கு 12,600 கன அடி தண்ணீர் அப்படியே பவானி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பழைய பெருங்களத்தூரில் கார்களை பழுது பார்க்கும் சர்வீஸ் சென்டரில் திடீரென தீப்பற்றி மளமளவென எரிந்தது. விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்த நிலையில் கார்களில் உள்ள பேட்டரியில் இருந்து தீ பரவியதாக தெரிகிறது. தான் ஒரு பொம்மை முதலமைச்சர் என்பதை மணிக்கு ஒருமுறை ஸ்டாலின் நிரூபித்து வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது குறித்து தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் சாரை காப்பாற்றும் உங்கள் ஆட்சி சட்ட நீதிக்கும் பெண்கள் பாதுகாப்பிற்கும் முற்றிலும் எதிரான ஆட்சி என்றும் பதிவிட்டுள்ளார். ஈரோடு மத்திய பேருந்து நிலையத்தில் நிறுத்திய பைக்குகளுக்கு அடாவடித்தனமாக வசூல் வேட்டை நடைபெறுவதாக புகார் எழுந்திருக்கிறது. பணம் கொடுக்க மறுத்து பெண் ஒருவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அந்த கும்பல் பெண்ணை தரக்குறைவாக பேசியுள்ள வீடியோ வெளியானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த அஞ்சட்டி அருகே 2வது முறையாக திறக்க முயற்சித்த டாஸ்மாக் கடைக்கு பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மற்றொரு புறம் மதுக்கடைக்கு ஆதரவாக மதுப்பிரியர்கள் திரண்டதால் போலீசார் யார் பக்கம் நிற்பது என தெரியாமல் தர்ம சங்கடத்திற்கு ஆளாகினர்.
கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் வீராணமங்கலம் பழைய ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. இதனையடுத்து கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்கிறது. சுசீந்திரம் சோழன் திட்டை அணைக்கட்டிலும் மதகுகள் அனைத்தும் திறக்கப்பட்டு தண்ணீர் சீறி பாய்ந்து செல்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்து வரும் நிலையில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. 3வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாததால் படகுகள் கடற்கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு திமுகவிற்கு பயம் வந்துள்ளது உண்மைதான் எனவும், திமுக பொதுக்குழு நடத்துவது அவர்களுடைய கட்சியின் உரிமை எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்டம் வண்டியூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இவ்வாறு கூறினார். மதுரை வாடிப்பட்டி அருகே யாருக்கு முதல் மரியாதை என்ற பிரச்சனையில் துர்க்கையம்மன் கோவில் திருவிழா நிறுத்தப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. திருவிழாவை நடத்த கோரி ஒரு தரப்பை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். உதகையில் அதி கனமழை காரணமாக 4 நாட்களாக மூடப்பட்டிருந்த படகு இல்லம் மீண்டும் திறக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மோட்டார் படகுகளில் பயணித்து மகிழ்ச்சி அடைந்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கப்பூனரி அருகே காதல் கணவர் இறந்த விரக்தியில் கழிவறையில் பயன்படுத்தக்கூடிய ஆசிடை 2 குழந்தைகளுக்கும் கொடுத்து குடிக்க வைத்து தாயும் தற்கொலைக்கு முயன்ற நிலையில் சிறுவன் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தான். தாயும் மகளும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே புதிய கார் ஒன்று எதிரே வந்த பைக் மீது மோதி இழுத்து செல்லும் பதற வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியது. காங்கேயத்தில் இருந்து கங்காதரன் என்பவர் தனது புதிய பலினோ காரில் வந்து கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே வந்த பைக் மீது மோதியது. உடுமலை அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 4485 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் 63.82 அடியாக உயர்ந்துள்ளது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சியில் அவசரமாக நடைபெற்ற தனியார் பள்ளி வாகன கூட்டாய்வை மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். ஆட்சியர் ஆய்வு செய்துவிட்டு சென்ற அடுத்த நொடியே போட்டி போட்டுக் கொண்டு வெளியேறிய 700 பள்ளி பேருந்துகளால் அதிர்ச்சி ஏற்பட்டது. கண் துடைப்புக்காக ஆய்வு நடத்தப்பட்டதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். திருவண்ணாமலையில் திடீரென வீசிய சூறாவளி காற்றால் கிரிவல பாதை செங்கம் சாலையில் புளியமரம் சாய்ந்து விழுந்து சுமார் 40 நிமிடங்களுக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் மரத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீரமைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் பொன்னேரி ஏரியில் தொழிற்சாலை கழிவுகள் தண்ணீரில் கலந்து டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் தெரிவித்த குத்தகைதாரர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விரட்டக்குப்பம் அருகே டிராக்டர் மீது வேன் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் விழுப்புரம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் விரட்டக்குப்பம் அருகே வந்தபோது நெல் மூட்டைகள் ஏற்றிச் சென்ற டிராக்டர் மீது மோதியது. வேலூர் புதிய பேருந்து நிலையம் அருகே பெட்ரோல் பங்கிற்கு மது போதையில் சென்ற இளைஞர் கும்பல் ஒருவரை பிடித்து கொள்ளைவெறி தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட அந்த கும்பல் குறித்து போலீசுக்கு புகார் அளிக்க முயன்றவரை போதை கும்பல் தாக்கியிருக்கிறது. குமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே தோட்டத்தில் புகுந்த யானை கூட்டம் 3 ஏக்கர் வாழை மற்றும் தென்னை பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். யானை கூட்டம் தென்னை மரங்களை கால்களால் மிதித்து அழித்து சேதப்படுத்தியதாக கவலை தெரிவித்த விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே கந்துவட்டி புகார் அளித்த பெண்ணின் கணவரை கத்தியால் குத்தி கொலை செய்த மீனவர் போலீசில் சரணடைந்தார். கீழமுட்டத்தைச் சேர்ந்த ஆண்ட்ரோ அனிட்டா, கடியப்பட்டணத்தைச் சேர்ந்த ஜான்குமார் என்பவர் கந்துவட்டி கேட்டு மிரட்டுவதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதில் ஆத்திரமடைந்த ஜான்குமார் ஆண்ட்ரோ அனிட்டா கணவர் ரூபன் கிங்ஸ்லியை கத்தியால் குத்தி கொலை செய்தார்.
கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் மாம்பழ விலை கடும் சரிவை சந்தித்திருப்பதாக வியாபாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் மாம்பழம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் மழை காரணமாக தமிழ்நாடு மட்டுமின்றி அண்டைய மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதிலும் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர். மதுரை மாவட்டம் நல்லம்மாப்பட்டியில் வேப்ப மரத்தில் வீற்றிருந்த காளியம்மனுக்கு 71 அடி உயரத்தில் கோபுரத்துடன் கோயில் எழுப்பி கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஏராளமான கிராம பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்த நிலையில் அனைவருக்கும் கோயில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் உடுமலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்யும் கனமழை காரணமாக அமராவதி அணையின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான பாம்பாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அணைக்கு நீர்வரத்து 4,485 கன அடியாக உயர்ந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அரசு மதுபான கடை மேற்பார்வையாளரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்கிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர். படுகாயங்களுடன் அரசு மதுபான கடை மேற்பார்வையாளர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் சந்திரபுரம் கிராமத்தில் 3ஆம் ஆண்டு எருதுவிடும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் 300க்கும் மேற்பட்ட காளைகள் மந்தையில் சீறி பாய்ந்து ஓடின. ஐபாட் வைத்திருக்கும் பயனர்கள் இனி அதில் வாட்ஸ்அப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற புதிய அப்டேட்டை மெட்டா நிறுவனம் கொண்டு வந்துள்ளது. அதே நேரத்தில் மல்டி டிவைஸ் டெக்னாலஜி மூலம் ஐபோன், மேக் மற்றும் மற்ற டிவைஸ்களுடன் சிங்க் செய்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் ஐபாட் யூசர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ரியல்மி நிறுவனம் தனது புதிய ரியல்மி C73 5G ஸ்மார்ட் போனை இந்தியாவில் அறிமுகம் செய்ய உள்ளது. ஜூன் 2ஆம் தேதி இந்தியாவில் அறிமுகமாகும் இந்த ஸ்மார்ட் போன் சிறந்த திரை அனுபவத்தை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்த போனின் வடிவமைப்பு மற்றும் மென்பொருள் வசதிக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என ரியல்மி நிறுவனம் கூறியுள்ளது. ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தில் தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவை நடிக்க வைக்க தயாரிப்பு நிறுவனம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே கூலி படத்தில் ரஜினியுடன் நடித்து வரும் நாகார்ஜுனா ஜெயிலர் 2 படத்திலும் இணைந்து நடிக்க வேண்டுமென ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். வினோத் இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் ஜனநாயகன் படத்தின் சேட்டலைட் உரிமையை சன் டிவி நிறுவனம் 55 கோடி ரூபாய்க்கு வாங்கியதாக தகவல் வெளியாகியுள்ளது. அரசியல் சமூக த்ரில்லர் படமாக உருவாகி வரும் இப்படம் பிரம்மாண்ட ரிலீஸுக்கு தயாராகி வரும் நிலையில் சேட்டலைட் உரிமை குறித்த தகவல் எதிர்பார்ப்பை எகிர வைத்திருக்கிறது. கல்யாண் நடித்துள்ள ஹரிஹர வீரமல்லு படத்தின் தார தார பாடல் இணையத்தில் கவனத்தை ஈர்த்து வருகிறது. இந்த பாடலை லிப்சிகா பாஷ்யம், ஆதித்யா ஐயங்கார் ஆகியோர் பாடியுள்ளனர். நிதி அகர்வால் நடனமாடியுள்ள இந்த பாடல் இணையத்தில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. ஃபேமிலி படம் ஜூன் 2ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் OTT தளத்தில் ரிலீஸ் ஆக உள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. இயக்குனர் அபிஷன் ஜீவிந்த் இயக்கிய இந்த படம் கடந்த மே 1ஆம் தேதி வெளியாகி பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. கைதி 2 படத்தின் படப்பிடிப்பு வரும் டிசம்பர் மாதத்தில் தொடங்கும் என படக்குழு தகவல் தெரிவித்துள்ளது. படத்தின் ப்ரீ புரொடக்ஷன் பணிகள் 1 மாதத்திற்கு முன்பே தொடங்கிவிட்டதாக தயாரிப்பாளர் SR பிரபு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியானது. நடிகர் சூரி நடித்துள்ள மாமன் படத்தில் இருந்து நீக்கப்பட்ட 2ஆம் காட்சியை படக்குழு வெளியிட்டுள்ளது. கடந்த வாரம் வெளியான இந்த படம் சுமார் 30 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சூர்யா 45 திரைப்படம் தீபாவளி அல்லது கிறிஸ்துமஸ் பண்டிகையின் போது ரிலீஸ் ஆக வாய்ப்பிருப்பதாக படக்குழு தகவல் தெரிவித்துள்ளது. RJ பாலாஜி இயக்கும் இந்த திரைப்படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்கிறது. இந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பு இன்னும் 1 வாரத்தில் முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸில் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா 2வது சுற்றிற்கு முன்னேறினார். மகளிர் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டம் ஒன்றில் முன்னணி வீராங்கனையான அமெரிக்காவின் ஜெசிகா பெகுலா ரொமேனியாவின் அன்கா டோட்டோனியுடன் மோதினார். இதில் ஜெசிகா பெகுலா 6-2, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் அன்கா டோட்டோனியை வீழ்த்தினார்.
பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் தொடரில் ரஷ்யாவின் ரூப்லெவ் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறினார். ஆண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று ஆட்டத்தில் முன்னணி வீரரான ஆண்ட்ரே ரூப்லெவ் தென்னாப்பிரிக்காவின் லாய்ட் ஹாரிஸ் உடன் மோதினார். இதில் ரூப்லெவ் 6-4, 4-6, 6-3, 6-1 என்ற செட் கணக்கில் லாய்ட் ஹாரிஸை வீழ்த்தினார். தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் தொடரின் கலப்பு 400 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவிற்கு தங்கப்பதக்கம் கிடைத்துள்ளது. மேலும் ட்ரிபிள் ஜம்ப் போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த பிரவீன் சித்திரைவேல் வெள்ளிப்பதக்கம் வென்று அசத்தியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் டென்னிஸ் தொடரில் இந்தியாவின் ஆகர்ஷி காஷ்யப் முதல் சுற்றில் தோல்வியடைந்தார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் சீனாவின் ஹான் யூவுடன் மோதினார். முதல் செட்டை 21-17 என்ற புள்ளி கணக்கில் கைப்பற்றிய ஆகர்ஷி காஷ்யப் ஆட்டத்தின் அடுத்த இரு செட்களை 13-21, 7-21 என்ற புள்ளி கணக்கில் பறிகொடுத்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி கிருஷ்ணா நகரில் உள்ள செயற்கை புல்வெளி ஹாக்கி மைதானத்தில் 14வது அகில இந்திய அளவிலான ஹாக்கி போட்டிகள் தொடங்கி நடைபெற்று வருகின்றன. 6வது நாள் போட்டியில் சென்னை இன்டகிரல் கோச் ஃபேக்டரி ஆண்கள் அணியும் சென்னை இந்தியன் வங்கி ஆண்கள் அணியும் தலா 2 கோல் அடித்ததால் போட்டி சமனில் முடிந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் காட்டாத்தி வீராத்தாள் அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி மதியெடுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தென்னம்பாளை, நெல், நவதானியங்களால் நிரம்பிய மதுக்குடங்களை 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் தலையில் சுமந்து ஊர்வலமாக வந்தனர். துல்ஹஜ் மாதத்திற்கான பிறை காணப்பட்டதை தொடர்ந்து இந்த ஆண்டிற்கான ஹஜ் புனித பயண வழிபாடுகள் ஜூன் 4ஆம் தேதி தொடங்குவதாக சவுதி அரேபிய அரசு அறிவித்திருக்கிறது. சவுதி அரசின் ஹஜ் அமைச்சர் தௌபிக் அல் ரஃபியா ஏற்கனவே உலகம் முழுவதிலும் இருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமான புனித பயணிகள் மெக்காவிற்கு வந்துவிட்டதாக தெரிவித்திருக்கிறார். ஈரானில் 3 இந்தியர்கள் மாயமான சம்பவம் குறித்து தூதரக ரீதியில் நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் வழியாக ஆஸ்திரேலியா அழைத்து செல்வதாக கூறிய ஏஜென்ட்டை நம்பி சென்றவர்கள் மாயமான நிலையில் அவர்களை மீட்கும் பணிக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்காவிற்கு ஹஜ் புனித பயணத்தை தொடங்கிய இஸ்லாமியர்கள் இறை இல்லமான காபாவை சுற்றி வந்து வழிபாடு செய்தனர். பக்ரீத் பண்டிகையின் முக்கிய நிகழ்வாக ஒவ்வொரு ஆண்டும் புனித ஹஜ் யாத்திரைக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். அமெரிக்காவின் கனெக்டிகட் ஷாப்பிங் மாலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 5 பேர் காயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இந்த துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அமெரிக்காவின் டென்னசியில் கிரேஹவுண்ட் பேருந்தும் பயணிகள் வாகனமும் மோதியதில் 2 உயிரிழந்தனர். மேலும் 40க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதில் காயமடைந்தவர்களில் 20க்கும் மேற்பட்டவர்கள் மேல் சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலம் அழைத்து செல்லப்பட்டதாக மேடிசன் மாவட்ட தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது.